பேச்சுவார்த்தைகளுக்கான ஈரானுடைய தூதுக்குழுவினர் வருவார்கள் என்று இன்றைக்கு இஸ்லாமாபாத் எதிர்பார்க்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு நைட்டுக்கு ஈரானுடைய தூதுக்குழு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அமெரிக்காவுடைய தூதுக்குழு கிளம்பிட்டாங்க. இந்த தாக்குதல்கள் இந்த யுத்த நிறுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உண்டாக்க போகிறது. யுத்தத்தை உடனே நிறுத்தல் என்று சொல்லி சொன்னால், லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தல் என்று சொன்னால் பேச்சுவார்த்தைகளில் நல்ல நிலை எட்டப்படாது என்று சொல்லி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை மூடி வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா மூடப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை திறப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பதாகவே இந்த யுத்த நிறுத்தம் முறிந்து விடுமோ, முடிவுக்கு வந்துடுமோ என்கிற அச்சம்தான் தற்போது வாஷிங்டன்ல உருவாகி இருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் சொல்லக்கூடியதை அல் ஜசீரா எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 181வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்திய கொடூர தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எதிர்வருகிற 2 வாரங்களுக்கு இந்த யுத்த நிறுத்தம் தொடரும், தற்காலிக யுத்த நிறுத்தம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாளைய தினம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது. அமெரிக்க அதே போன்று ஈரானிய முக்கியஸ்தர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல இந்த யுத்த நிறுத்தத்தை உலக நாடுகள்